இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஆஹா கல்யாணம் சீரியலில் நடிக்கிற ஐஸ்வர்யாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் லீட் ரோலில் நடிக்கிற ஐஸ்வர்யாவோட உண்மையான பெயர் காயத்ரி ஸ்ரீ. இவங்க நாமக்கல்லில் உள்ள குமாரபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1999 பிறந்திருக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை ஜேகேகே ரங்கம்மாள் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்ல இங்கிலீஷ் நாலேஜோடு தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. நல்லாவும் படிச்சிருக்கிறாங்க. ஸோ குமாரபாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல பிறந்து வளர்ந்த ஐஷுவுக்கு படங்கள் நாடகங்கள் இந்த மாதிரி பார்த்து நிறைய படங்களில் பார்த்து நம்மளும் எப்படியாவது நம்ம அழகாக இருக்கோம், நம்ம எப்படியாவது படத்துலேயோ நாடகத்துலேயோ ஏதாவது ஒன்றில் நடித்து சாதிச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் இதில் நடிக்கிறதுனால நிறைய பணமும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிய எப்படியாவது நம்ம பேரண்ட்ஸுக்கு இது மூலியமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு ஒரு சில நாட்கள்லேயே வந்திருக்கு. ஸோ +2 வரைக்கும் நல்லா படித்து தன்னோட படிப்பை நல்லபடியாக முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் என்ன படிப்பு எடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி சொல்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்ல, இவங்க நான் ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடாக எடுத்து படிக்கிறேன், அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதை படித்து தான் தீருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி அதை தான் படிக்கிறாங்க. அதை படித்து முடிச்சுட்டு அந்த டைம்லேயே நிறைய ஏதாவது காம்படிஷன் வராதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. சரி, வெளியே காம்படிஷன் வரலைனாலும் காலேஜுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன காம்படிஷனில் நம்ம கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலேஜில் என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் வந்தாலும், முக்கியமாக இந்த மாடல் ரிலேட்டட் காம்படிஷன் வந்தால் உடனே கலந்துக்குவாங்களாம். பியூட்டி தன்னோட அழகை பராமரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். என்னதான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அழகை பராமரிக்கிறத மட்டும் அவங்க விடவே இல்லையாம். அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துலேயும் அவங்க தன்னோட அழகை பராமரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. 2022 அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் இயராக இருந்ததுன்னே சொல்லலாம். தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடச்சிருக்கு. என்ன நாம் சாதிக்கலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிராதா அப்படின்ட்டு இருந்த நம்ம ஐஷுவுக்கு மிஸ் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கிது. அதில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பாவும் வராங்க. என்னதான் வெற்றி கிடைக்கலைனாலும் ஃபஸ்ட்டு ரன்னர் அப்னாலும் அந்த டைட்டில் அவங்களுக்கானது. அவங்களோட வெற்றிக்கான அங்கீகாரம் தான் காயத்ரிக்கு அதுவாக இருந்திருக்கு. அதுதான் அவங்களோட தொடக்கப்படியாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ் 2022 அப்படிங்கிறதையும் வின் பண்ணுறாங்க. அழகான முகம் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க இவ்வளோ நாள் எதுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்களோ, எதுக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதே இயரில் பெஸ்ட் எமர்ஜிங் மாடல் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த ரேம்ப் காம்படிஷன் நடக்குதோ, சின்ன சின்ன காம்படிஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இதில் ஜட்ஜாகவும் இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் போய் இவங்க நிறைய விஷயங்கள்
அதுலேருந்து தெரிஞ்சுக்குவாங்களாம். நம்ம ஒரு ஜட்ஜாக போகிறோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆட்டிடியூடாகவும் இருக்க மாட்டாங்களாம். அதுலேருந்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புதுசாக ஏதாவது இருந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் யோசிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது 3யும் அவங்க வின் பண்ணிட்டு வந்ததுனால அதை பார்த்து சோஷியல் மீடியாவில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஆக்டிவ் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய ஆட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறையா கொலாபரேஷன், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இவங்கள தேடி வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் போத்தீஸ் நகைக்கடை விளம்பரத்துக்கும் சரி, அவங்களோட ஷோரூம் ஓப்பனிங்க்கும் சரி, கடை ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, எல்லாத்துக்குமே இவங்கள வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடுக்கு நீங்கள் தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணி நடிக்க வச்சுருக்குறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு சில ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம இந்த மாதிரி ஆட் ஷூட், மாடலிங் இதுலேயே இருக்கோமே அப்படின்ட்டு வந்து இது பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்களோட லவ்வரான பிரணவ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. நீ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பிரணவ் வந்து இவங்க மாடலிங் ஃபீல்டில் இருக்கும்போதே அவரும் மாடலிங் பண்ணதுனால 2 பேருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் விஜய் டிவியில் பிரணவுக்குன்னு ஒரு இடமும் வந்து இருக்குது. ஸோ விஜய் டிவியில் எப்படியாவது வந்து ஐஷுவுக்கு இடம் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல வந்து ஐஷுவுக்கு ஒரு ஆசை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்சது வந்து சன் டிவியில் இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். தாலாட்டு அப்படிங்கிற சீரியலில் வந்து நித்யா அப்படிங்கிற ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஹீரோ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த இருக்கு, அது எல்லாமே தெரியாமல் அப்படி ஒரு ரோல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு மாதிரி இருந்தாலும் ஓகே, நம்ம நடிக்கிறத நம்ம நடித்து கொடுப்போம், இது மூலியமாக நம்மளுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் சீரியலில் செகண்ட் லீட் ரோலாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. மூத்த அக்கா, ஆனால் செகண்டு மருமக அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்டர் ஆகிறாங்க. அதே மாடலிங் ஃபீல்டு, அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ இங்கே ரோலுமே அதே மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மாடலிஸ்ட்டு, ஆனால் வந்து பெரிய குடும்பத்தோட மருமகளாக வர்றதுனால வந்து அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி வந்து கௌதமை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அங்கே இருக்கும். அது எல்லாமே பண்ணி இப்போது கௌதம் நம்மளை எப்படியாவது ஏற்றுக்கிற மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அவங்க மாமியார் என்ன குணத்தில் இருக்காங்களோ மருமகள் இவங்களும் வந்து அதே குணத்தில் இருக்கிற மாதிரியே வந்து கேரக்டரை காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து ஐஷுவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா ரொம்ப சைலண்ட்டு டைப்பு. ட்ராவல் பண்ணுறதுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஒருத்தவங்க. மேக்ஸிமம் இவங்களும் பிரணவும் வந்து பிரணவ் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஸோ கேரளா சைடு உள்ள அந்த என்ன ஏரியாலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமோ, எதெல்லாம் டூரிஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி இருக்குமோ எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது நாமக்கல் குமாரபாளையத்தை விட்டு சென்னை வாசியாக மாறிட்டாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வர்றது எல்லாமே சென்னையில் இருக்கிறதுனால டைமை வந்து சென்னையிலே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரணவ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்ததுனால வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது பசங்க ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்காங்களாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இவங்கள மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இருக்கிற முக்காவாசி ஃபோட்டோ ரொம்பவே கிளாமரஸாகவும் இருக்கும். அது வாய்ப்புக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஃபேஷனை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு லவ்வர் ரெண்டு மாதிரியும் சொல்லிக்கலாம். பிரணவ் அவங்களுக்கு ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் சினி ஃபீல்டுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இது அவர் தான் காரணம்னே சொல்லலாம். ஏன்னா ஆடிஷனுக்கு நீ போ, நீ கலந்துக்கோ, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சப்போர்ட்டை ஐஷுவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால தான் காயத்ரி ஸ்ரீ இப்போது ஐஷுவாக நம்ம எல்லாரும் மனசுலையும் பதிஞ்சிருக்கிறாங்க. என்ன தான் கேரக்டர் நெகட்டிவ் ரோலாக இருந்தாலுமே அவங்களோட உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டர் தான். இவங்க சினிமாவில் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நம்மளோட விஷஸை நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.